Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பத்தின 4 மிக முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதன் முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்க இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்ல சில நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்பதான் வரும்? இரண்டு ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து டெஸ்ட் பேஜஸ் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுப்போம். அதை பற்றின ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா இதே சேனல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 மிக முக்கியமான விஷயங்களை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்ல நியூ அப்டேட் வந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 நவம்பர் 2024 தான் வந்திருக்குது. ஸோ இது என்னன்றதை பாருங்கள். தனிநபர் கடன், பணியாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்தின் பணியாளருக்கான தனிநபர் கடன் உச்ச வரம்பினை 15 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதை அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நியூ அப்டேட்டு. ஏன்னா இந்த சின்ன சின்ன அப்டேட்லாம் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இப்போ ஏன் இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஏன் தள்ளி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரைமரி ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய ரேஷன் ஷாப்போட ஒரு இன்டர்வியூ தான். ஏன்னா அந்த ரேஷன் ஷாப்போட இன்டர்வியூ தான் நடுவில் உள்ளே வந்துருச்சு. இதோட இன்டர்வியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா 25 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி 9-12 அதாவது 12 டிசம்பர் வரையும் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலைசிங் கேண்டிடேட் அப்படின்றது ஒன்று போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு இந்த இயர் 2 வரையுமே இந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பியோட எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனே வந்து நமக்கு தள்ளி போயிடுச்சு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது நவம்பர் பிகினிங்லேயே வந்திருக்கக்கூடியது. அடுத்து எப்போ தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு டிசம்பர் எண்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரியில் தான் வரும். ஏன்னா வந்துட்டு இந்த டிசம்பர் எண்டு வரையுமே வந்து இந்த ரேஷன் ஷாப்போட ப்ராசஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜஸ். ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் கீப் ஆன் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து நமக்கு மறந்துக்கிட்டே இருப்போம். இதை நம்ம எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த எவாலுவேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜஸ். ஸோ அதை பற்றின ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜஸ் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியலோட கண்டென்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் பேக்கேஜ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் புக்ஸ் 2 கொடுப்போம். வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. இது வந்து புக்காகவே கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக கொடுத்துருவோம். சயின்ஸு, ஆப்டிடியூடு, தமிழ், கரண்ட் அஃபேர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 50+ டெஸ்ட் பேஜஸ் நம்ம கொடுப்போம். ஸ்பெஷல் டெஸ்ட் ஃபார் த தமிழ் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஸோ டே பை டே என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டே இருக்குமோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமுச்சிக்கிட்டே இருப்போம். யார் யாரெல்லாம் பே பண்ணி ஒரு குரூப் வச்சுருப்போம். ஸோ அந்த குரூப்பில் வந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் பர்சனலாக ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போகணும், என்ன மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி கைடன்ஸ் வந்து டில் எண்ட் வரையும் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் பேஜஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட் பேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை எழுத வச்சுட்டு அதுக்குண்டான மார்க்கில் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சரே கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜஸோட ஸ்கெடியூலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் தான் கொடுப்போம். ஏன்னா வந்து கோஆபரேட்டிவ் தான் அதிகமாக வந்து நம்ம வந்து கொஷின்ஸும் கேட்பாங்க, மார்க்ஸும் அதில் தான் நம்ம அள்ளலாம். இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு பற்றி இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை இந்த எண்ட் ஆஃப் டெஸ்ட் பேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கம்ப்ளீட்டான ஒரு மாடல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். இது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நத்திங் பட் மார்க் ரிட்டன் எக்ஸாம் ஆஃப் கோஆபரேட்டிவ் தான். ஸோ இது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து நம்ம சில விஷயங்களை மறந்துடுவோம். இல்லை நம்ம எவ்வளோ தூரம் வந்து படிச்சிருக்கிறோம், எவ்வளோ தூரம் லேக் ஆகிருக்கும் அப்படின்றது தெரியாது. ஒரு எக்ஸாம் எழுதினா தான் தெரியும். அந்த இதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆன்லைன் கிளாஸஸ்ஸு.
நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக மிக முக்கியமான கொஷின்ஸை மட்டும் தான் நம்ம வீடியோவை ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் அதிகமான சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் அதிகமான வீடியோ போட முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதிகமாக சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜஸ் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.